வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில இருந்து. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரியில பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. தமிழ் சொசைட்டில பார்ட் 4 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 3 பேரை பத்தியும் இடம்பெற்றிருக்கிறது. எத்தனாவது பாறை அப்படின்னா 13வது பாறை கல்வெட்டு. சோழர்களை மட்டும் அதுல தான் முத சொல்லியிருக்காங்க. நம்ம போன வீடியோல அதை பத்தின இதை பார்த்துருப்போம். 13வது பாறை ஆணையில தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி போன வருஷம் கேட்கப்பட்ட கொஸ்டின்ல வந்து அசோகரோட கல்வெட்டுல சத்தியபுத்திரன் யாரை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதியமான். இது நம்ம 11th புக்ல ஹிஸ்டரி புக்ல இருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. ரெண்டாவது, கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி எந்த கல்வெட்டு வந்து சோழர்களோட கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லுது அப்படின்னா எப்ப கேட்டாலும் அதே தான், உத்திரமேரூர் கல்வெட்டு தான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் கல்வெட்டு தான் சோழர்களின் கிராம நிர்வாகம், குடவோல முறை இதை பத்தி எல்லாம் சொல்லுது. இது ஒரு பிரம்மதேய கிராமத்துக்கு எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. யாரோட காலத்துல எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன். முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்துல எழுதப்பட்டதான் இந்த கல்வெட்டு. 2 கல்வெட்டு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. கிபி 919 ஒன்று, அடுத்து 921 ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், யவனப்பிரியா என்ற சொல் எதை குறிக்கிறது? யவனர்களின் பிரியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு. இதுக்காக தான் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. இந்தியாவோட மருந்து அப்படின்னு சொல்லி கூட ஹிப்போக்ரேட்டஸ் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம போன வீடியோல பார்த்தோம். மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கொடுத்து தங்கத்தை கொடுத்து மிளகு நம்மகிட்ட வாங்கிட்டு போன காலங்கள் அது. நிலப்பகுதிகளால் வரும் தொடர்புடைய விலங்கு நம்ம வந்து குறிஞ்சி முல்லை நெய்தல வந்து ஒரு டேபிள் இருக்கும் 10th ஓல்டு புக்கு தமிழ்லையும் 9th இருக்கும். அந்த டேபிளை படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து என்ன கொஸ்டின் வந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா அடிச்சிடலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலி இருக்கும். பாலை வந்து என்னன்னா ஒரு வறண்ட நிலப்பகுதி, மணலும் சார்ந்த இடமும் அங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நரி. முல்லை காடு சார்ந்த இடமும் அங்க ஆடு மேய்ச்சல் நடக்குது. மருதம் வந்து வயல் சார்ந்த இடமும் அங்க எருமை இருக்கு. 3, 4, 1, 2 அப்படிங்கிறது கரெக்டான விடை, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முல்லை நில தலைவன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அண்ணல், தோன்றல், நாடான் அப்படிங்கிறது யாருன்னா முல்லை நில தலைவர். அதே மாதிரி ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பிளஸ் ஆயர், ஆய்ச்சி இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, அதனால இதை தெரிஞ்சுக்கணும். ஆயர், ஆய்ச்சியர் யார் அப்படின்னா முல்லை நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். வெப்பன் வெப்பன் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்துல வரவங்க. இவங்க கூடயே வாழ்ந்தவங்க யாருன்னா குறவர், குறத்தியர்னு அழைப்பாங்க, கேட்டகரி இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மருதத்துல பாத்தீங்க அப்படின்னா ஊரான், உழவர், உலத்தி அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கடுத்து நெய்தல்ல பாத்தீங்க அப்படின்னா சேர்பன், பரதன், பரத்தியர் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பாலையில பாத்தீங்கன்னா எயினர், எயிற்றியர். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, கொஸ்டின் வந்து அடிச்சிடலாம். அல்விலை பிராமண இசைவு திட்டு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்விலை ஒரு பிராமண இசைவு திட்டு அப்படிங்கிறது அடிமை. அப்ப அடிமை விற்பனை விலை ஆவணம் தான் என்ன அப்படின்னா அல்விலை பிராமண இசைவு திட்டு. நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை பற்றி எது சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுகள் வழிபாடுனாலே கண்ண மூடி போட்டோம்னா தொல்காப்பியம். இடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்டதான் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு தமிழில் கிடைக்கப்பட்ட ஒரு மிக பழமையான ஒரு இலக்கண நூல். இதுல வந்து இலக்கணத்தை பத்தி மட்டும் பேசாம சங்ககால மக்களோட வாழ்க்கை முறை, பொருளாதாரத்தை பத்தியும் பேசியிருக்காங்க பொருளியல்ல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நடுகள் அப்படின்னாலே தொல்காப்பியம். சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா குறுந்தொகை, அகநானூறு, நற்றிணை. இந்த 3 கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த 3க்குள்ளதான் ஆன்சர் இருக்கும். 18 பரிபாடல் கலித்தொகை அப்படிங்கிறது இல்ல. இப்ப இதுல நம்மளுக்கு கொடுத்தது குறுந்தொகை. குறுந்தொகையில வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்ககால குறுந்தொகை பாடல் இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா பண்டமாற்று முறையை பத்தி சொல்லுது. அகநானூறுல பாத்தீங்க அப்படின்னா நெல்லின் நேரே வெண்ணெல் உப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா இதே மாதிரி சங்க காலத்துல தான் உள்நாட்டு வணிகத்துல வந்து பெண்கள் வந்து அதிக ஈடுபாட்டோட இருந்தாங்க அப்படின்ற செய்தி, வரலாற்று செய்திகள் அதிகமா சொல்லக்கூடியதும் அகநானூறு தான். அதே மாதிரி குடவோலை முறையை பத்தி சொல்றதும் அகநானூறு தான். இங்க பண்டமாற்று முறைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நெல்லின் நேரே வெண்ணெல் உப்பு, நெல்லின் நேரே வெண்ணெல் உப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சங்ககால பாடல் அகநானூறு பாடல்கள் மூலமா சொல்றாங்க. அதாவது என்னன்னா மருத திணையில நெல்லை விளைவிச்சு அந்த நெல்லை வந்து நெய்தல் திணைக்கு கொடுத்து அங்கிருந்து உப்பை வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு செய்தியை அகநானூர்ல நம்ம பாக்குறோம். அதே மாதிரி உமனர் நிறைய விஷயங்கள் அகநானூர்ல சொல்லப்பட்டிருக்கு. நற்றிணை அப்படின்னு பாத்தீங்கன்னா தம் நாட்டு விளைந்த வெண்ணெல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தன்னாட்டு விளைந்த வெண்ணெல், வெண்ணெல் தத்தம் அப்படின்னு சொல்லி நற்றிணை பாடல் மூலமா பண்டமாற்று முறையை நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை இந்த மூணுல எது ஆப்ஷன் இருக்கணும் பண்டமாற்று முறைன்னு கேட்டாங்கன்னா அதை பத்தி போட்டுறணும். பின்வருவனவைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது எது? அன்பா, இல்ல அறமா, இல்ல கற்பு. தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பு தான். சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் தான் சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக இருந்தவர். இதே நீங்க ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்திருப்போம். ஆரிய கடவுள்களின் போர்க்கடவுள் யாருன்னு பார்த்திருப்போம். யாருன்னா இந்திரன். அந்த இந்திரனுக்கு இன்னொரு பேர் கூட பார்த்திருப்போம், வேந்தன் சொல்லி இருக்கும். இது ஆரிய கடவுள். தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முருகன் தான் நம்மளுக்கு போர்க்கடவுளா இருந்திருக்காரு. இந்த முருக வழிபாடு எப்ப இருந்து தோன்றுச்சு அப்படின்னா சோழர்களுக்கு பின்னாடிதான் முருக வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்ல ஓல்டு புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு உண்டான ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதிகமான கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸை நம்ம கவர் பண்ணிடுவோம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.